வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு தேவன் உங்களிடம் பேச விரும்புகிறார். நீங்கள் மனம் உடைந்து இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத வலி இருக்கலாம். ஆனால் இன்று இயேசு உங்களை தனியாக விடமாட்டார். ஒன்று வாழ்க்கை போராட்டம். நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியாக போகும்னு நினைக்கிறோம். ஆனா சில நேரம் எல்லாமே எதிராக போற மாதிரி இருக்கும். பண பிரச்சனை, குடும்ப சண்டை, உடல் நோய், மன அழுத்தம், யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோன்றுற உணர்வு. இந்த நேரத்தில்தான் நம்ம மனசு கேக்குது, தேவனே நீ எங்கே? அன்பானவர்களே, தேவன் மௌனமாக இருக்கிறார் என்றால் அவர் வேலை செய்யவில்லைன்னு அர்த்தம் இல்லை. மௌனத்தில கூட அவர் உங்களுக்காக செயல்படுகிறார். 2. இயேசுவின் வாக்குத்தத்தம். இயேசு சொன்னார், சுமை சுமந்து களைத்துப் போன அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வளிப்பேன். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். இன்று உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிற உண்மை இது. உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. தேவனிடம் உங்களுக்காக ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. 3. நம்பிக்கை ஊக்கம். இன்று உங்களோட நிலைமை எப்படி இருந்தாலும், கதவு மூடியிருந்தா தேவன் புதிய கதவை திறப்பார். வழி தெரியலன்னா தேவன் வழி காட்டுவார். பலம் இல்லன்னு தோன்றினா தேவன் தன் பலத்தால் நிரப்புவார். ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, அந்த கஷ்ட காலமே எனக்கு பாடமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறுச்சு. ஜெபம். இப்போ கண்களை மூடுங்க. மனசை அமைதியா வைங்க. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை நீர் அறிவீர். மனவேதனையை நீர் பார்க்கிறீர். இன்றே அவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஊற்றுங்கள். நோய்களை சுகமாக்குங்கள். கடன், பயம், தோல்வி எல்லாவற்றையும் அகற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருந்தா காமெண்ட்ல ஆமென் எழுதுங்க. இந்த வீடியோ ஒருவருக்காவது ஆறுதலா இருக்கும்னு நினைத்தா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.